வணக்கம் நேயர்களே. டெல்லியில பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது தமிழகம் சார்ந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார். முதலமைச்சர் பிரதமரிடம் வலியுறுத்திய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கிய தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் அரசியல்ல கால் வைத்த முதல் முறையே 108 இடங்களை வென்று பலரையும் ஆச்சரியப்படுத்தினார். தவிர தாவேகாவுடன் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைத்த காங்கிரஸ், ஆதரவு தெரிவித்த விசிக, ஐயுஎம்எல் கட்சிகளின் எம்எல்ஏக்களுக்கும் தேர்தலுக்கு முன்பு சொன்னது போலவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கையும் கொடுத்து சிறிய கட்சிகளை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தினார் முதலமைச்சர் விஜய். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட கட்சிகளே தமிழகத்தை ஆண்டு வந்த நிலையில் முதல் முறையாக அந்த ட்ரெண்டை மாற்றிய தமிழக மக்கள் முதலமைச்சராக விஜயை தேர்வு செய்திருப்பதனால அவர் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் தான் முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக விஜய் அவர்கள் இன்று புதன்கிழமை காலை தனி விமானம் மூலமாக டெல்லி சென்றார். டெல்லி விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்திலிருந்து அவர் வெளியே வந்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் விருந்தினர் இல்லத்துக்கு சென்ற முதலமைச்சருக்கு டெல்லி தமிழ்நாடு காவல்துறை சிறப்பு படையணி சார்பிலும் சம்பிரதாயப்படி அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதைத் தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய சேவா தீர்த்த அலுவலகத்தில் பிரதமர் மோடியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்தார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு பிரதமருடனான இந்த முதல் சந்திப்பு சுமார் 10 நிமிடங்கள் நீடித்தது. இந்த சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது தெரியுமா? தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் வழங்கினார். பிரதமர் சமீபத்தில் நெதர்லாந்து நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு, நமக்கெல்லாம் தெரியும். அப்ப ஆனைமங்கலம் செப்பேடுகளை மீட்டு அவர் இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். அதற்காக பிரதமருக்கு தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவித்தார். இதேபோல தமிழ்நாட்டு அரசின் மாநில வாழ்த்து பாடலான தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்திலேயே எப்போதும் பாடப்பட்டு வருது. உள்துறை அமைச்சகம் சமீபத்தில் ஜனவரி மாதத்தில் வெளியிடப்பட்ட சர்க்குலரை தொடர்ந்து சில குறிப்பிட்ட அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய பாடல் முதலாவதாக பாடப்பட்டு வருது. அதனால அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கு உள்துறை அமைச்சகம் உரிய டைரக்ஷனை வழங்கணும் அப்படின்னு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். சமீபத்தில் தெரியும், முதலமைச்சரின் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் சரி, அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் வந்தே மாதரம் தான் முதலில் பாடப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாகத்தான் பாடப்பட்டது. இதுக்கு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் கடுமையான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்தது நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். இதன் தொடர்ச்சியாகத்தான் இது போன்ற ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமரிடம் முன்வைத்திருக்கின்றார். அதே போல நடுத்தர போர் விமான வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு மையம், வான்வழி அமைப்பு மையம் இதையெல்லாம் தமிழ்நாட்டில் அமைக்க சமீபத்தில் டிஆர்டிஓ சார்பில் ஆய்வு பணிகளானது தொடங்கி இருக்கின்றது. ஆக இவற்றையெல்லாம் தமிழகத்தில் அமைக்குமாறு சிஎம் விஜய் அவர்கள் பிரதமரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்துக்கான பூமி பூஜையை நடத்த இருப்பதாக கர்நாடக துணை முதலமைச்சர் அறிவித்தது சமீபத்தில் மிகப்பெரும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கும் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புக்கும் இதெல்லாம் முரணானது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியினுடைய ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணை திட்டத்தை அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமரிடம் கேட்டுக்கொண்டார். இதேபோல மற்றொரு முக்கிய பிரச்சனையும் அந்த கோரிக்கை மனுவில் இருந்தது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் மிக கவலைக்கிடமான அளவுக்கு அதிகரிச்சுட்டு வருது. நடப்பு 2026 மட்டுமே 12 கைது சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்ப 58 மீனவர்கள் இலங்கை வசம் காவலில் இருக்காங்க. 266 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதனால தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க இலங்கை அரசை இந்திய அரசு வலியுறுத்தணும் அப்படின்னும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தி இருக்கிறாரு. மேகதாது விவகாரம், மீனவர் பிரச்சனை, இது மாதிரியான முக்கிய விவகாரங்கள் இருந்தாலும் கூட கோரிக்கை மனுவில் தமிழகத்துக்கான அந்த நீட் விலக்கு பற்றி எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் வெறும் 10 நிமிடம் தான் இந்த சந்திப்பு என்றாலும் கூட அந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் விஜய், பிரதமர் மோடி இருவரும் முக மலர்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டார்கள். அந்த வகையில் இந்த சந்திப்பு இனிமையாக நடந்து முடிந்திருக்கிறது என்பது புகைப்படங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது.
1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.